2 சீட்களுக்கு மேல் தர முடியாது. கரார் காட்டும் ஸ்டாலின், என்ன செய்யப் போகிறார் திருமாவளவன் அவர்கள்? திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்து கொண்டு வருகிறது. கடந்த முறை தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தின விசிக தரப்பு அதோடு சென்றுவிட்டது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்த போதிலும் அதை நிராகரித்து தங்கள் கட்சியின் உயர்நிலை மட்ட குழுவை கூட்டி 3 தொகுதிகள் பெறுவதில் விடாப்பிடியாக இருக்கிறது விசிக தலைமை. எனவே மீண்டும் ஒருமுறை விசிகவுக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்திருக்கிறது. அதிலும் 2 சீட்களுக்கு மேல் தர முடியாது எனவும், ஒன்றில் பொது சின்னம், மற்றொன்றில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விசிகவை வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் விடாப்பிடியாக 3 தொகுதிகள் தான் வேண்டும் என அடம்பிடித்து வருகிறார். அதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நாளை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்காத போதிலும் 2 தொகுதிகளில் விசிக தரப்பு போட்டியிடாது எனவும் கூறப்படுகிறது. எனவே அதிமுக கூட்டணியை நோக்கி நகருமா அல்லது தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டு விசிக தங்களது பலத்தை நிரூபிக்குமா என அரசியல் வல்லுநர்கள் பேசத் துவங்கியுள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு 8லிருந்து 6 தொகுதிகள் கொடுக்கும் திமுக தலைமை விசிகவுக்கு தாராளமாக 3 சீட் தரலாம் என பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்த நிலையில், விசிகவுக்கு 3 சீட் கிடையவே கிடையாது என திமுக சீனியர்கள் உறுதியாக சொல்கின்றனர். எனவே திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகுமா அல்லது அதிமுக கூட்டணியில் இணையுமா என பல்வேறு அரசியல் வியூகங்கள் இணையங்களில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.